பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த ஒரு படத்துல. நம்ம அவர் வந்து நிறைய படத்துல நடிச்சு ஒரு ஹீரோவா, ஐ மீன் ஒரு ஆக்டரா வந்து நம்ம அவரை பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், actor, comedian, RJ, anchor, and now the creative producer of Anpavam Polladadu. Let's welcome RJ Vignesh Kant onto the stage. ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது உங்க கூட பல ஸ்டேஜ்ல ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு அடுத்தடுத்த லெவல் இதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாருப்பா அப்படின்னு நினைக்கும் போது புதுசா ஒரு அவதாரம். தட் டூ இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங். ஓகேங்களா, கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு விக்கி. ப்ளீஸ். தேங்க்யூ, லவ் யூ. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் RJ விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபேமிலி. எப்படி சொல்லிட்டேன்னா எங்க போனாலும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மானிட்டர் சுத்தமா எடுக்கலண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த மானிட்டர் பாத்தீங்களா, ஆங்கர் மோட். ஹலோ, இவ்வளவுனா நான் வந்தேன். எந்த விஷயமும் நான் சொல்லாம இப்ப பாருங்க, இப்ப எப்படி கேக்குது பாருங்க. இதுதாங்க இந்த மாதிரி டிமாண்டிங்கா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கறது சொல்லணும். சரி அப்படிலாம் இல்லை, உங்க வேலையை சுலபப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி RJ, VJ, ஆங்கர், லிரிசிஸ்ட் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி எல்லாம் ஏன்னா எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கல. ஏதாவது ஒன்னாவது உருப்படியா வந்துருமான்னு பாக்குறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பேராவது கரெக்டா வாங்கிடணும்னு நானும் போராடிட்டு இருக்கேன். பட் 2015 ஸ்மைல் சேட்டையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் ஆகி, பிளாக் ஷீப்ல ஒரு 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்து தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த 5 பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு 5, 10, 25, 100, 200, 350 வரலையும் போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை சந்தோஷமும் தான் இந்த இடம் வரலையும் கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்திவேல் அண்ணனும் விஜய் அண்ணனும் இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேல நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற அந்த பொறுப்பு. இதுவரையிலும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருந்தோமோ அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கோம். இன்னும் 31 அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட மேடைக்கு இருக்கேன். சார் தேங்க்ஸ்டா. இது நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக AD டீமை பற்றி யாரோ குறை சொன்னோம். ஐ நெவர் அக்செப்ட். தேங்க்யூ தம்பி, உங்க கூட பணிபுரியறதுக்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, யாரு அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பை இவங்க கொடுப்பாங்க. நமக்கு வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அதான் நம்மளோட AD டீம். லக்கிலி, வெரி லக்கி கலை டு ஹேவ் them. ஓகே, சூப்பர். உண்மையிலே அவர் பாவம்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட் அவர்கிட்ட வந்து நடிச்சு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் பாவமா இல்ல நாங்கெல்லாம் பாவமா. பட் ஏன் எல்லாரும் அந்த டைம்ல இருந்து அவர் பாவம்னு சொல்றாங்க? நீங்க தான ஓபனா உண்மையா எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா இங்க 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. அதான் நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க கலை. ஏன்னா நேத்தில இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கான் வீட்டுல. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்லாம் வந்து சும்மா போகலாம். என் பொண்டாட்டி என்னை கிரிக்கெட் விளையாட விடல, என் பொண்டாட்டி தோசை சுட்டு தரலன்னு சொல்லி நேற்று காலையில இருந்து இங்க இருந்து போயிட்டு வர்ற வரலையும் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐயோ, அது ப்ரொமோஷனல் இன்டர்வியூமா, தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்ட்டு. அவரு சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, மொத்த கேமராலும் பதிவாயிடுச்சு. நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆக போறீங்கன்னு தெரியல. சூப்பர், மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் முன்னாடி பிளாக் ஷீப் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது காரணம் இங்க வந்த பசங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோர் டீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலையும் எல்லாரோட உழைப்பு தான் காரணம். இது RJ விக்னேஷ்ன்றது ஒரு பேர் இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உழைப்பு தான். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க பசங்க. இந்த 10 வருஷம் முன்னாடி இப்போன்றதை விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது, இப்போ பிளாக் ஷீப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம். நம்மளோட படம் 2019 நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடராஜால இருந்தே பிளாக் ஷீப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதுதான் நம்மளுடைய முதல் வருஷம். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னாங்களே, நான் ஒவ்வொரு தனித்தனியா சொல்லணும்னா KGல ஆரம்பிச்சு நம்ம ஜீனின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி. மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேரு, பூக்கி, ஜீனி. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பூக்கி இருக்கான், அங்க பாருங்க. அது கியூட். கியூட் பூக்கி. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல ஸ்டேஜ்ல. சொல்ல மாட்டாரு. ஓகே, அதுதான் இன்னும் யங், கல்யாணம் ஆகாத மாதிரி அவரு
போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஐயோ வெரி லக்கி. அது क्वेश्चनே கிடையாது. ஓகே, நீங்க வந்து you are very lucky to have her இல்லையா? ஓகே, இதுவும் பதிவாயிருச்சு. கலையரசனுக்கு இன்னைக்கு ஃபோன் இருக்கு வீட்ல இருந்து. நீ என்னைக்காவது சொன்னியா? பாரு மியூசிக் டைரக்டர் சொன்னா இருப்பார் லக்கின்னு. ஐயா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களா? சூப்பர். I am also very lucky to have ராசாத்தி in my life. சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன் நான். இல்ல இதுக்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர் வந்து என்னெல்லாம் காம்பன்சேட் பண்ண சொல்ல போறாருன்னா வந்து தெரியல. ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு கேஜி மச்சான் ஆக்டராவும் டைரக்டராவும் கிரியேட்டராவும் ஆக சிறந்த இடத்தை தொட போற அவன். கலையரசன் தங்கவேல் டைரக்டரா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க ஜென்சன் மாதேஷன் எல்லாருமே ஏற்கனவே பெரிய இடங்களை தொட்டவங்களும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் உண்மையிலேயே எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ ஒரு இதுல ஆண்களுடைய பிரச்சனையே பேசணும். ஏன்னா பெண்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சமூகத்துக்கு. ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம். அதுல இருந்து தான் இது தொடங்குனுச்சு. அந்த படைப்பு, அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலா அண்ணன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார், எஸ், ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. அது மொத்த டீமுக்கும் தெரியும். அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன், இந்த வருஷம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தமிழ் சினிமாவில் பேர் வாங்க போற ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம். அவருடைய ரைட்டிங்ல கலையரசன் தங்கவேலோட இயக்கத்துல நிச்சயமா ரொம்ப நல்லா வந்து நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் படம் மக்கள் கீழே போகும்போது எல்லா அண்ணன்களும் சேர்ந்து எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல சூப்பர், வெரி குட், அமேசிங், எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் as a creative producer இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நீங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கியிருக்கோம், ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட படத்துல நடிச்சவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்தா என்ன அவார்டு? அதான் நம்ம நிறைய அவார்டு கொடுத்து வாரம் அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னும் அவார்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவார்டு கொடுக்கறதுக்கு அவங்க இன்னைக்கெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்க படத்துல நடிச்சவங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு அவார்டு. ஓகே, அதை நான் கொடுக்கறத விட நான் ஹோஸ்ட் பண்றேன். நான் ஹோஸ்ட் தான். நான் எப்பயுமே நம்ம அதுதான். ஏன்னா இங்கதான் பேமெண்ட் கிடைக்கும் நிரந்தரமா. ஓகே, போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். அதனால அப்படி ஹோஸ்டா இருக்கேன் அந்த அவார்டுக்கு. ஓகே, ஆண் பாவம் விருதுகள், ஆண் பாவம் அவார்ட்ஸ் 2020. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியா வரட்டும். டைரக்டர் நீங்க சூஸ் பண்ணுங்க. டைரக்டர் ஓகே, அவார்டு வரும். அதை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி உங்க கையால கொடுக்கலாம். ஓகேவா? வரீங்களா ப்ளீஸ்? இட்ஸ் டைம் டு டைரக்டர் கலையரசன் தங்கவேல் அவர்கள் வேட்டியை நல்லா எடுத்து விட்டு வாங்க ப்ளீஸ். ஓகே, ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஒட்டிக்கோ கட்டிக்கோ ப்ராப்பர். ஓகே, டன். ஸோ மைக் வேணாம், அவர் வந்து சொல்ல நானே இந்த மைக். ஓகே ஓகே. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆண் பாவம் விருதுகளுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ முதல் விருது என்ன கேட்டகரி பார்த்துடலாம். கேட்டகரி வருமா? அதெல்லாம் வராது சார். அது வராது. பெரிய நாங்க ஆன் ஸ்டேஜ்லயே இதாக பண்ணுவோம், அங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டதாக பண்ணுவோம். சரிங்க, பாருங்க உங்க கையில வந்து கார்டா வரும், அது மட்டும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே, இந்த முதல் கேட்டகரி என்னன்னா வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஏன்னு சொல்லி தான் கொடுக்கணும். செட்ல வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். இது செட்டை விட டப்பிங் சொல்லலாம். இவன் தான் அது. டப்பிங் வர சொல்றதுக்கு கெஞ்சணும். ஏன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சென்னையில இருந்து அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது பிடிச்சி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னா எப்படியோ ஒரு 3, ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்கு அவனுக்கு. அந்த டப்பிங் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அங்கே இருக்கிற பசங்க தான் ரொம்ப அடியே திட்டு வாங்கினானுங்க. பட் ஆனால் கடைசியில் முடிச்சு கொடுத்துட்டாப்ல ரொம்ப பக்காவா. எத்தனை கரெக்ஷன் சொன்னாலும் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ புவி, நன்றி. எஸ், இந்த அவார்டை நானே வாங்கிக்கவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? யூ அடிச்சலாம் இருக்காங்க இதுல, வந்தாதான் வருவாங்க. அடப்பாவியா. தேங்க்யூ. இந்த அவார்டை என்னோட பிளாக் ஷீப் டீம் ஒட்டுமொத்தத்துக்கும் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அவங்களால தான் ஒரு முறை நான் லேட்டா போறேன் டப்பிங்க்கு. ஸோ தேங்க்யூ. செட்டு கரெக்டாக வந்துடுவான்.
டப்பிங்க்கு வராது. எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குதோ அதே அளவு மணி சாருக்கு இருக்கும். பிரதர் உங்க கால் மட்டும் இல்ல பிரதர், ஏன் காலை எடுக்க மாட்டான் பிரதர் அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்த அவார்டா சிங்கிள் டேக் சிங்காரம். ஐயோ இதை கொடுத்துருக்கலாம்ல, பேர் வாங்கிருக்கீங்களா? இல்ல அது டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாரு. சிங்கிள் டேக் சிங்காரம் அவார்ட்ஸ். ஒரு சீன்லயும் ஒவ்வொருத்தரும் சிங்கிள் டேக்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இவன் கிளைமேக்ஸ்ல நிறைய சிங்கிள் டேக் எடுத்தான், சூப்பரா பண்ணிட்டாப்ல. எக்கச்சக்கமா நிறைய வாங்கினது 2 பேர் ஈக்குவலா கொடுக்கணும். நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஜென்சன் அண்ணன், இன்னொன்னு ரியோன். 2 பேருமே சிங்கிள் டேக் சிங்காரம். ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் அவார்ட்ஸ். யாருக்கு 2 பேர்ல? ஜென்சன் அண்ணன் 2 பேருமே. ஓகே ப்ளீஸ். என்ன மேட்டர்னா நான் தான், அவங்க தான் கேட்பாங்க இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சார் படம் இப்பவே அவார்ட் வின்னிங் படம் சார். 6 அவார்டு கே ஓகே. So thank you. Very proud to have you here. அடுத்த அவார்ட் சார். நானும் ரவுடி தான். கொஞ்சம் கோக்கியா இருந்தாரு, எப்படின்னா கொஞ்சம் போதையா இருந்தாப்ல. அவர்கிட்ட வேணும்னே போய் வம்பிழுத்து அவனை இன்னைக்கு நான் அடிக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்களை அடக்கி வச்சு கூட்டு வந்தது மாளவிகாதான். கொஞ்சம் விட்டா எகிரி அடிச்சு ஒருத்தர் வம்பிழுத்துக்கிட்டே வந்தான். இது இவங்களை கூப்பிட்டு பிரபாகரனை கூப்பிட்டு நீ அங்க போய் நிக்கிறியா, நான் உன்னை திட்டுற மாதிரி அவனை திட்டிடுறேன். பயங்கரமான ரவுடி. ஆக்சுவலா அந்த அவார்டு உங்களுக்கு மட்டுமே தான். ரவுடி தான் அவார்ட் கோஸ் டு மாளவிகா மனோஜ். எஸ். அதுக்காக நீங்க வந்து மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டக்கூடாது மாளவிகா, ப்ளீஸ். மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டிய மாளவிகா. ரைட். தேங்க்யூ. அடுத்து ஆலினால் அழகுராஜா அவார்டு. இதுக்கு ஆப்ஷனே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். டேக்ல இருந்து, ஸ்டோரி போர்ட்ல இருந்து, வசனத்துல இருந்து கடைசியா சவுண்ட் மிக்சிங் வரைக்கும் எங்கூட ஈக்குவலா எல்லாத்தையும் சாவடிக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ரியோனன் தான். அந்த ஆலினால் அழகுராஜா. என்னோட ஆக்சுவலா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் இப்பயே சொல்லிடுறேன், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி கடைசியா சொல்ல போற அந்த கோ டைரக்டர் அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு ரியோனனுக்கு தான் கொடுக்கணும். இந்த படத்துல அவர் ஹீரோ மட்டும் இல்ல, கோ டைரக்டரும் கூட தான். அதனால இந்த அவார்டு வெல் டிசர்விங் ஃபார் யோனே. ஆலினால் அழகுராஜா. சூப்பர். இல்ல நீதான். தேங்க்யூ. நீங்க முடிஞ்சது ரிப்பீட்ல அவார்ட் கொடுக்குறீங்க. ஓகே. இம்சை அரசன் அவார்ட். மறுபடியும் ஒரே இருக்கும். இம்சை அரசன் இது நிறைய பேர் கொடுக்கலாம். சார் அரசன் சார் நீங்க ஒய்ஃப் யோசிக்கிறீங்களா? இல்ல அப்படியெல்லாம். ஓகே. இல்ல கேட்டேன் சார். இம்சை அரசன் யாரு கொடுக்கறது தெரியலையே. மணி சார் கூப்பிட்டு. எஸ் CEO Drumstick Production. மணி சார் ப்ளீஸ். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு அவங்க இப்படியே எடுக்க முடியாது. சரி. எனக்கு இந்த கடந்த 2 வருஷத்துல நான் என் மனைவி கூட இருந்ததை விட, என் குழந்தை கூட இருந்ததை விட, அப்படி சொல்றேன், குழந்தையோட ரியோனன் கூட, மாளவிகா கூட ஃபோன் பேசினதை விட, ஸ்பெண்ட் பண்ணதை விட, எல்லா இடத்துலயும் என் கூட இருந்த ஒரே மனுஷன் மணி சார் தான். நைட்டு 10 மணி 11 மணி எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாரு, காலைல கால் பண்ணாலும் எடுப்பாரு. ஒரு தடவை கூட சொல்லிச்சுக்கிட்டதே இல்லை. அப்படி வச்சுக்கலாம். கொடுங்க இம்சை அரசன் அவார்ட் ப்ளீஸ். எஸ். ஆக்சுவலா எப்பயுமே சொல்லுவோம் பிளாக் ஷீப் வந்து குடும்பம்னு. அப்படிதான் நம்ம என்னதான் பிசினஸ் பண்ணாலும் வேலைகள் செய்தாலும் குடும்பம்னு சொல்லுவோம். அதே ஃபீலை கொடுக்கக்கூடிய குடும்பம் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே அண்ணன்களா, ஒரு ஃப்ரெண்டா, சகோதரனா இப்படிதான் டிராவல் பண்ணுவோம். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல மணி பிரதர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு அந்த படத்துக்காக. நன்றி. ஈக்குவலி விவேக் பிரதர். தேங்க்யூ பிரதர். இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருல்ல, கிண்டல் பண்றதுக்கும் சரி, மேல கூட்டு வர்றதுக்கும் சரி. நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ திரு கலையரசன் அவர்களே. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி. ஆனா ஒன்று விக்கி, என்ன அப்படின்னா பொதுவாக படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான். அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு.
இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம அவார்டு கொடுக்காம வேற யார் கொடுப்பா? அதான். பட் ரொம்ப 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 நல்லா இருந்தது இந்த ஒரு செக்மெண்ட். Thank you. ஹாப்பியா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இங்கே வந்து ஷேர் பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. Thank you once again. Let's give it up for our creative producer RJ Vignesh ka. Thank you so much. மகிழ்ச்சி. வண்டர்ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு முறை எஸ் தேங்க் யூ. ரவுண்ட் ஆஃப். Ladies and gentlemen, Drumstick Productions வேடிக்கரம்பட்டி எஸ் சக்திவேல் வழங்கும் ஆண் பாவம் பொல்லாதது நம்மளுடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. October 31st உலகம் எங்கும் வந்து வெளிவர போகுது. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துல நிறைய அடுத்தடுத்து தான் வந்து பார்க்க போறோம். யாருங்க அவரு? நிறுத்து 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 நிறுத்து. எப்போ நிறுத்தியாச்சு? நிறுத்துமா, நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்தணும். நிறுத்தியாச்சு. ஆமா, என்ன பாவம் பாவம் ஏதோ கேட்டுச்சு, என்னது? லிங்க் கொடுக்க வந்தேன். சரி பில்டப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க. யாரு எனக்கு லிங்க் கொடுக்குறீங்களா? எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே அவருக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு. ஓய்யோ, அந்த லிங்க் பத்தி நான் பேச வரல. என்னது இது? யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். இத பாருமா, என்ன பாவம், யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட். என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு அப்படி நினைக்கிறேன். சரி இருங்க. ஆண் பாவம், ஏன் பெண் எல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம். ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கவ்வு அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவெண்ட்டுக்கு 3 மணிக்கு கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு? ஐ அம் பாவம். டெஃபினட்டா நீங்க பாவம். நாங்களும் பாவம் தானே? எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் எங்க இங்க இருக்காங்களா, வந்திருக்காங்களா? நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்ல போறீங்க. பார்க்கலாம். சரி, கூப்பிடுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து யார் வர்றாங்களோ, ஆண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க, பெண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாம் இருக்காரு பாருங்க நம்மளுடைய விக்னேஷ் சார். நீங்க எல்லாம் எப்படி வாங்க? வேற யாரை கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. வாங்கண்ணே. நீங்க யாருக்கு இவரை கூட்டிட்டு வரலாமாண்ணே? வாங்கண்ணே. இவர் தானே படமே நடிச்சிருக்காரு. இவருக்கு தான் மெயினா பிரச்சனையே இருக்கு. வர சொல்லுங்கண்ணே. ஓகே. நீங்க யாரு சைடு பேச போறீங்க? ஆனா இல்ல பெண்ணா? ஆண் பாவம் ஹீரோ இருக்காப்ல. சரி, ஓகே. அப்ப இந்த சைடு பெண் பாவம் அப்படின்னு பேசுறதுக்காக மாளவிகா கூப்பிடலாமா? மாளவிகா வாங்க. கூப்பிடலாம், எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க. ஆமா. இன்னொருத்தரை யாரை கூப்பிடலாம்? யாரு? வேற யாரு படத்தில் நடித்த பெண்கள்? சுத்தி யாராவது பேச விரும்புறீங்களா? பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா? நல்லா பேசலாமே. சுத்தி வாங்க. சரி தியா, நீங்களே பேசலாமே. அப்படியா? சொன்னீங்களே, ஆமா பெண் தான் பாவம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இதுவே பாவம் தான். உட்காருங்க. உட்காருங்க. சிட் டவுன். டேக் யுவர் சீட். ஓகே அம்மா உட்காருங்கம்மா. இந்த சீட் தெரிஞ்சு கடைசி அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஓகே ஐயா, இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி போங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம் ஆண் பாவம்ன்றீங்க. எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்கிறது ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? புரியல. சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம். எல்லா விதத்துலயும் வந்து பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுன்றதா பிரச்சனையை சொன்னாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? ஏமா மலையாளம் அறியுமோ? മലയാളം നിങ്ങൾക്കറിയാം മലയാളം? ഞാൻ അറിയാം. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே.
ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கல, ஒன்னும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தான். இல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லனா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படினு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க பாவம் தான்மா. எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல அப்படின்னா கை தட்டுங்க சார். அங்க இருந்து அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க. நீ பாக்க ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க பாருங்க, பெண்கள் தான். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து சொல்லுவோம், வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சு சொல்ல சொல்றேன். இப்ப மாலை வச்சு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மாலைக்கா வச்சு சொல்ல சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசுறேன். என்ன குறுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன். யுவரானர், என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் இருந்து இப்ப நாங்கதான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது நியாயம் தான். அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். புலம்பாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியோ அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இருக்கு விஷயம். ஓகே மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு, நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ இவங்க கல்யாணம் ஆனனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையே, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கடே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கினா ஆண் பாவம்னு சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா. அப்ப பெண்கள் பாவம் இல்ல நாங்க கேக்குறோம். இல்ல இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முறையா பேச வந்திருக்கோம். ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிடுச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது. படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி முடியும். இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. சோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாது. திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் வீட்லயே படுத்து தூங்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க, இல்ல ஒரு நிமிஷம். அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க அவங்க வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ
எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்க முடியாதுமா, வாயை போடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்றேன்? இருக்க முடியாது கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? உங்களை கேட்டேன், என்னைய கேட்கல. என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம் நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஆளு எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனா எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வந்து வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி. ஆமா இங்க பாருங்க, இத பாருங்கம்மா. மலையாளம் அறியுமா? ஞான் മനസ്സിലായോ? இப்படி ஒரு மயான அமைதி இருக்கு நீங்க எதிர்பார்த்து இல்ல 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 ஒன்னும் சொன்னா தானங்க. அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா வணக்கம் வணக்கம். ஐயா ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னா எல்லாம் போயிருச்சு. ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொல்லி என்னைய பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம், சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லி முடியுங்க. கரெக்ட். அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம். ஆமா எல்லாரும் அமைதியா இருக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறக்கிற ஆளு. நீங்க போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிறேன். மறக்கிற ஆளு இல்ல. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னதா? இருங்க இருங்க. எனக்காக ஜீவிதத்துல நான் ஒரு பொண்ணு மேல கொண்ட பெரியம்மாவுக்காக. பெரியம்மாவுக்கா? இல்ல இல்ல நீங்க மலையாளம் அறியுன்றக்காக நான் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். மனசிலாகும் சார், ரெண்டு பேருக்கும் தமிழும் தெரியும் சார், பிரச்சனை இல்லை. நீங்க தமிழ்ல அப்ப நீங்க தமிழ்ல பேசவே மாட்டீங்களே. நீங்க உங்களுக்காக நான் மலையாளம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உந்தப்பட்டிருக்கேம்மா நானு. சார், இது மலையாளம்னு ஒத்துக்கவே மாட்டோம் சார். நீங்க மலையாளமே இல்ல. இங்க பாருங்க, கால சொரிஞ்சு கத்தரிக்காய் அறிவேன். புரியல. சரி இங்க பாருங்க, அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான், நீங்க சொல்றது நியாயம்தான். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலே பாவம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணுமா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியுது. ஓகே ஓகே, அந்த அளவு ஓகே. என்ன கிளாரிட்டி தான் சொல்லுங்க. அதனால வந்து ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். இததான் படமும் பேசியிருக்கு. டைட்டில் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்குன்னு வெறும் ஆண்களை பத்தியா? அப்ப பெண்கள் எல்லாம் எதிர்த்திருக்கீங்களான்னு அவங்க கேக்குறாங்கல்ல. கிடையாது. இப்போ உடைக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி வந்து படத்தை பாருங்க. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க. பெண்களுடைய உலகம் என்னன்றதை ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான படமா தான் ஆண் பாவம் பொல்லாதது. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஓகேவா? ஆக மொத்தம் நான் தான் அயாம் பாவம். தெரியுது தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ராமர். நன்றி. தேங்க்யூ.